வருங்கால அரசு உயர் அதிகாரிகளான என் அன்பு சகோதர சகோதரர்களுக்கு இனிய வணக்கம். எல்லாமே நீங்கள் குரூப் 4க்கு ரொம்ப ஆவலாகவும் ரொம்ப வெறிகொண்டு படிச்சுட்டு இருப்பீங்க சரிங்களா. கண்டிப்பாக படிங்க. வெற்றி என்பது வந்து ஒரு அடையக்கூடியது தான். நம்மளால முடியாது என்பது எதுவுமே கிடையாது, வாழ்க்கையிலே கிடையாது சரியா. எத்தனையோ நம்மளால முடியாதுன்னு சொல்றது ஒவ்வொரு விஷயம் யாரோ ஒரு முடிச்சுனா பண்ணியிருக்காங்க, மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. அதனால நம்பிக்கையை மட்டும் தளரோட மட்டும் படிங்க. இந்த வட்ட குரூப் 4 ஜூன் 9 நமக்குடைய ஒரு தினமாக தான் கண்டிப்பாக அமையும் சரியா. நான் மறுபடியும் சொல்றதுதான், எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாகவே படிக்கிறாங்க, எல்லாரும் பாஸ் பண்றது போறது கிடையாது சரியா. மறுபடியும் நான் புரிஞ்சுக்குங்க, ஒரு சகோதரா சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்குங்க சரிங்களா. மெயினா சிலபஸ் அடிப்படையில் படிங்க. போன வருஷம் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாங்கன்னு படிங்க சரிங்க. போன வருஷம் யார் கொஸ்டின் எடுத்தாங்களே அதே டீம் தான் பண்ணிருப்பாங்க, இப்பயும் கொஸ்டின் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க மென்டாலிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா. நம்மளுடைய மென்டாலிட்டி நம்ம புரிஞ்சுக்கிறத விட கொஸ்டின் எடுக்கிற மென்டாலிட்டி நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்படி தெரிஞ்சா மட்டும் நம்ம முடியும் இந்த லைஃப்ல. இப்போ இந்த எக்ஸாம் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலயும் நம்ம ஜெயிக்க முடியும் சரிங்களா. நல்லா பாருங்க, இது உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ்ல கிட்டத்தட்ட போன குரூப் 4ல ஒரு 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 6 கொஸ்டின் இந்த வீடியோ நீங்க பார்த்தா மட்டும் போது ஈஸியா என்ன பண்ணிடலாம், நீங்க அடிச்சிடலாம் சரியா. எக்கனாமிக்ஸ் பொறுத்த அளவுக்கு 6 கொஸ்டின் ஸ்கூல் புக்ல தான் இருக்கு சரிங்களா. நீங்க ஸ்கூல் புக் மட்டும் படிங்க, வேற எதெல்லாம் படிச்சுனா முடியாது, கண்டபடி படிச்சு ஃபெயில் ஆகக்கூடாது சரியா. ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அதை அப்படியே படிச்சிங்க, உங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் தான் சரிங்களா. அந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எதெல்லாம் படிக்கணும் எதெல்லாம் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நானே தெளிவா சொல்லியிருப்பேன் சரிங்களா. சரி பாருங்க, இது வேர் டு ஸ்டடி தான் 2022 மே மாதம் நடந்த குரூப் 4 எக்ஸாமோட நம்ம ஒரு கொஸ்டின் அனலைசிஸ் தான் சரியா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. படிக்கிறது பெருசு கிடையாது, நிறைய பேர் படிக்கிறாங்க, எல்லாரும் பாஸ் பண்ண கிடையாது, மறுபடியும் சொல்றதுதான் சரிங்களா. அதனால தெளிவா படிக்கணும் பாருங்க சரிங்களா. 6க்கு 6 மதிப்பெண் ஈஸியா வாங்கலாம் சரியா, ஒண்ணுமே கிடையாது. இதை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இதுதான் நம்மளுக்கு டிஎன்பிசி வெளியிட்ட நியூ சிலபஸ் சரிங்களா. நியூ சிலபஸ் பாருங்க, இந்திய பொருளாதாரம் முதல் கொஸ்டின், முதல் டாபிக் பார்த்தோம்னா இந்திய பொருளாதாரத்தை இயல்புன்னு கொடுத்துருக்காங்க சரியா. அடுத்து 5ஆண்டு திட்டம் ஒரு மாதிரிகள் சரிங்களா. இந்த 5ஆண்டு திட்டத்துல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஸ்கூல் புக்ல 5ஆண்டு திட்டங்கள் எங்கெங்க இருக்கு தலைகீழ மனப்பாடம் பண்ணிக்கணும். மொத்தமே ஒரு 4 பேஜ் தான் இருக்கு. மொத்தமே நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 பேஜ் டேட்டா தான் வரும். ஆனா பேஜ் நம்பர் நிறைய இருக்கு, எல்லாமே படிக்க வேண்டியது கிடையாது. டேட்டா நம்மளுக்கு டேட்டா மட்டும் தான் முக்கியமானது. டேட்டா பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 40 பாயிண்ட் 4 பேஜ் மட்டும் தான் வரும். நீங்க எழுதுனீங்களா சரிங்களா, அது எழுதுனா என்ன பண்ணிடலாம் ஈஸியாக 2 மதிப்பெண் வாங்கிடலாம். அடுத்த திட்டக்குழு நிதி ஆயோக்குள்ள ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா, இதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்பனா இந்த டாபிக் தான் மட்டும் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா. பாருங்கப்பா, அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, ரிசர்வ் வங்கி, அடுத்து ரிசர்வ் வங்கி எல்லாமே சிலபஸ்ல இருக்குதா சரிங்களா. இந்த வட்டம் இதை கேட்டிருக்காங்க, அடுத்த வட்டம் கேட்பாங்க, இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா. ஆனா சிலபஸ் அடிப்படை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கொஸ்டின் எடுக்கிறவங்க உடனே எடுக்க மாட்டாங்க, சிலபஸ் தான் கையில இருக்கு, வேற எந்த ஒரு பிரைவேட் மெட்டீரியலோ எந்த எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க. ஒன்லி ஸ்கூல் புக்கு, வேற குரூப் 4 படிச்ச ஸ்கூல் புக்கு பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சிலபஸ், இது 3 தான் இருக்கு. இதை 3 நீங்க தெளிவா படிச்சீங்கன்னு வச்சுங்க போதுமான. சிலபஸ் எடுத்துங்க, ஸ்கூல் புக்ல சிலபஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு சரிங்களா, அது உங்களுக்கு வேர் டு ஸ்டடி இதுல கீழே எல்லாமே வரும் சரிங்களா. அதை மட்டும் நீங்க படிக்க போறீங்க. கண்டிப்பா நான் போறேன் 6க்கு 6 மதிப்பெண் ஈஸியாக எடுக்க போறேன் சரியா. மாடல் கொஸ்டின்ல 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரிஜினல் கொஸ்டின் 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக 6 to 7 கொஸ்டின் பண்ணிடலாம், சிம்பிளா எடுத்துடலாம் சரியா. அந்த கொஸ்டின்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, எங்கெங்க கேட்டாங்கன்னு நம்ம பார்க்க போறோம் சரிங்க. அப்புறம் ஆர்பிஐல ஒரு கொஸ்டின் சூர்யா கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க அறிவியல் தொழில்நுட்பம், இந்த அறிவியல் தொழில்நுட்பத்துல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா. அறிவியல் தொழில்நுட்பம், அடுத்து சமூக பிரச்சனைகள் சரியா. அதான் நல்லா பாத்துக்கணும். அதான் இருக்கு, எல்லா கொஸ்டினுமே சிலபஸ் இருக்குறதா. சிலபஸ் தாண்டி ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. புக் என்ன சில பேர் வாங்க, என்ன சார் புக் வைஸ் படிக்கலாம் சிலபஸ் படிக்கலாம்னு சொல்லுவாங்க. தயவு செய்து சிலபஸ் எல்லாம் முடிச்சிருங்க. உங்களுக்கு டைம் இருந்தா நான் பண்ணலாம், நான் நீங்க வேட்டை புக்கை நீங்க படிச்சுக்கலாம் சரியா. அதுல எந்த வகையான மாற்றுக்கிறதும் கிடையாது. சரி பாருங்க, இதுதான் போன குரூப் 4ல கேட்கப்பட்ட வினாக்கள் சரியா. இது உங்களுக்கு 10வது புக்ல அப்படியே தான் இருக்கு. நான் ஒன்றை மட்டும் ஒரு சாம்பிளுக்காண்டி அந்த 10வது புக்கில் இருக்கிற பாயிண்ட் மட்டும் உங்களை அட்டாச் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஸ்கூல் புக் இருக்குதான்ப்பா, ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க சரியா. பாருங்க, இந்தியா மின்னியல் தலைநகர் என்று அழைக்கப்படும் நகரம் இது. உங்களுக்கு எல்லாமே தெரியும், சின்ன குழந்தை சின்ன பாப்பாவோட அந்த கொஸ்டின் தெரியும் சரியா. இது என்ன ஒரு ஆன்சர் பாம்பேல ஒரு, பெங்களூர் ஒரு. இது எதுல கேட்டிருக்காங்க, இது 10th புக்ல சரியா. 10th புக்ல உங்களுக்கு எத்தனை பாடம், 10th புக்ல இருக்கு, 11th புக்ல இந்திய பொருளாதார ஒரு பாடம் இருக்கு சரிங்களா. அந்த 2 பாடத்திலுமே இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்ப நான் என்ன போனேன், உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பொறுத்த அளவுக்கு 11th 12th கண்டிப்பா படிக்கணும் சரியா. மற்ற சப்ஜெக்ட் நீங்க அதோட அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்க தேவையில்ல. ஆனா எக்கனாமிக்ஸ் பொறுத்த அளவுக்கு 11th 12thல எல்லா சிலபஸும் இருக்கு சரியா. ஆனா என்ன பண்ண போறீங்க, 11th 12thல சிலபஸ் அடிப்படை என்னென்ன இருக்கு அதை மட்டும் நீங்க நல்லா படிச்சு வச்சுங்க. அப்படின்னா பாத்தீங்கன்னு வச்சுங்க, இந்த லைன் அப்படியே கொடுத்துருக்காங்கப்பா. நான் மறுபடியும் சொல்றதா, புக்கை படிக்கிறதுல புக்ல ஒரு அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க சரியா. அண்டர்லைன் பண்ணி ஏன் கொடுக்குறாங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அந்த பாயிண்ட் முக்கியமானது. ஏன் கலர் லெட்டர் மாத்தி கொடுக்குறாங்க, ஏன்னா அந்த பாயிண்ட் முக்கியமானது சரியா. அது தெரியாம சார் படிச்சுட்டு இருப்பாங்க சரியா.
சரியா? அந்த தவறு நான் பண்ணக்கூடாது. எதுலாம் பாக்ஸ் கொடுத்துருக்காங்களோ, எதுலாம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதை முதல் தெளிவா எப்போது மறக்காத அளவுக்கு நம்ம படிச்சு வச்சுக்கணும். சரியா? சரி, அடுத்து பாருங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு 10th புக்ல இருக்கு. 10th 4ஆம் பாடம். அதே மாதிரி இந்திய பொருளாதாரம் சொல்லிட்டு நம்ம 7ஆம் பாடத்துல இங்க எடுத்துருக்காங்க. சரியா? அதெல்லாம் பாத்துங்க. தமிழ்நாட்டு பொருளாதாரம் 6ஆம் பாடம். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. நிதி ஆயோக். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் பற்றி கூற்றி எந்த கூட்டு சரியான கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நல்லா வாசிக்கணும். சரியானது. நம்ம கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் 1000 தடவை சொல்லியிருப்பேன் இந்த கொஸ்டின். சரிங்களா? நம்ம மாணவர்களுக்கு எந்த ஒரு டவுட் வந்திருக்கா? சரி, கண்டிப்பா அடிச்சிருப்பாங்க. நல்ல நம்பிக்கை இருக்கு. சரியா? இந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னா 12th எக்கனாமிக்ஸ் லெசன் 11ல இருக்கு. சரியா? கண்டிப்பா 12th புக் படிக்கணும். ஆர்பி இருக்கு. சரியா? ஆர்பி படிக்கணும். 10th புக்லயே ஆர்பி இருக்கு. ஆனா இந்த இப்போ கேட்ட கொஸ்டின் உங்களுக்கு எத்தனை இதுல கேட்டாங்க? 12th கேட்டிருக்காங்க. சரி, ஆர்பில எடுத்திருக்காங்க. அடுத்து 11th எக்கனாமிக்ஸ்ல உங்க லெசன் 8ல ஆர்பி இருக்கு. கண்டிப்பா ஆர்பில மட்டும் இந்த ரெண்டே பாடம் தான் கேட்டாங்க. ரெண்டு பேர் மொத்தம் 8 பேஜ் மட்டும் தான் இருக்கு. 8 பேஜ் இருக்கு. 8 பேஜ் படிச்சா என்ன பண்ணிடலாம்? ஒரு மதிப்பெண் வாங்கிடலாம். சரி, 8 பேஜ் ஃபுல்லா படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான். சரியா? அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்னு பாத்துருங்க. சரிங்களா? இது நல்லா கொஸ்டின் நல்லா வாசிக்கணும். பண்ணல புரிதல் வேணும். பாத்தீங்கன்னா மாநில முதல்வர்களும் சட்டமன்ற யூனியன் பிரதேசங்கள் தவிர கொடுத்திருக்காங்க. சரியா? கண்டிப்பா நிதி ஆயோக்ல மாநில முதல்வர் இருப்பாங்க. அதனாலதான் நிதி ஆயோக் என்ன சொல்றாங்க, மிகப்பெரிய ஒரு அமைப்பு, ஒரு அரசியல் செல்வாக்கு மிகுந்த அமைப்பு. எதை சொல்லுவாங்க? நிதி ஆயோக் சொல்லுவாங்க. ஏன்னா தலைவர் யார் இருக்காங்க? பிரதமர் இருக்காங்க. முன்னாடி திட்டக்குழு யார் இருப்பாங்க? பிரதமர் இருப்பாங்க, துணைத் தலைவர் இருப்பாங்க. ஆனா மாநிலத்துக்கு இந்த திட்டக்குழு சம்பந்தமே இருக்காத அளவு இருக்கு. இப்ப நிதி ஆயோக் பார்த்தோம்னு முழுக்க முழுக்க மாநில அரசுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க, மத்திய அரசு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அதனால நிதி ஆயோக் என்ன சொல்றாங்க? சிந்தனை களஞ்சியம், மதியிறை குழு, மாற்றத்தை தேடி வந்து மிகப்பெரிய முன்னேற்ற குழுன்னு சொல்லுவாங்க. சரியா? திங்க் டேங்க் தியரின்னு சொல்லுவாங்க. சரியா? பல்வேறு பட்ட பேரா இருக்கு. நம்ம கிளாஸ் அடுத்தடுத்து கிளாஸ் வீடியோ வரும். அப்ப உங்களுக்கு தெளிவா நான் சொல்லிடுறேன். சரி, இப்போதைக்கு இது பாருங்க. இதுனாது தவிர கொடுத்திருக்காங்க. சரியா? பாருங்க, கண்டிப்பா யூனியன் பிரதேசோட துணை ஆளுநர் எல்லாமே இருப்பாங்க, முதல்வர் எல்லாமே உறுப்பினர் இருப்பாங்க. சரியா? இங்க தவிரன் இருக்கு. இந்த வார்த்தை அது அப்படின்னா தவிரன்னா இது தவறுன்னு அர்த்தம். சரியா? ஆனா கொஸ்டின் எல்லாம் பாசிக்கணும். ஒரு கொஸ்டின் படிக்கும் போதே சரியான ரவுண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இதான் ஹைலைட். நம்ம திடீர்னு படிப்பான், சரி அற்றன்னு கொடுத்துருவாங்க. அப்ப என்ன பண்ணிருப்பான்? தப்பா அடிச்சு விட்டுறான். சரியானது அப்படின்னா நீங்க என்ன பார்க்கணும்? இதுல சரியானதை பார்க்கணும். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்க, இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் கொடுத்திருக்காங்க. இது 100க்கு 100 உண்மை. திட்டக்குழு தலைவர், நிதி ஆயோக் தலைவர், தேசிய பேரிடர் மேலாண்மை குழு தலைவர், எல்லா தலைவரும் நம்ம இவரு தான். சரியா? அடுத்து பாருங்க, இந்திய நிதியமைச்சர். நிதியமைச்சருக்கு நிதி ஆயோக்கு சம்பந்தமே கிடையாது. ஒன்லி ஜிஎஸ்டியோட தலைவர் யாரு? நம்ம நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் இருப்பாங்க. இதுக்கு யார் இருப்பாங்க துணைத் தலைவராக? பிரதமரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் இருப்பாங்க. இப்ப டிஎன்பிஎஸ்சி ரீசன் கேட்ட கொஸ்டின், நிதி ஆயோக் நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்டாங்க. சரியா? முதல் கொஸ்டின் ஆப்ஷன் பில பிரதமர் இருந்துச்சு. கண்ணை மூடிக்கு எல்லாரும் அடிச்சாங்க. சரி, ஏன்னா ஃபோன் பண்ணி கேட்டாங்க. சரியா சார், அந்த கொஸ்டின் ரைட் தானே, நீங்க சொன்னது கரெக்டா அடிச்சுட்டு அட பாவியெல்லாம் நிதி ஆயோக் தலைவர் தான் அவரு. நிர்வாக தலைவர் முழுக்க முழுக்க யார்கிட்ட இருக்கு? துணைத் தலைவர்கிட்ட தான் இருக்கு. சரியா? ஏன்னா பிரதமர் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஜஸ்ட் ஒரு ரூஃப் ஸ்டாம்ப் மட்டும் தான். அந்த அவர் சொல்றதை என்ன அப்படியே ஒபே பண்ணி கழுத்து போட்டு விட்டுருவார். அதனால நல்லா ஞாபகம் வச்சுங்க, நிதி ஆயோக் தலைவர் பிரதமர் தான். நிர்வாக தலைவர் யாரு? துணைத் தலைவர். இப்ப யார் இருக்கா? சுமன் பெரிய இருக்காங்க. சரியா? நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்படி இதுக்கு என்னப்பா ஆன்சர்? இதுவும் தவறு தான். சரியா? அப்ப என்ன ஆன்சர்? ஆப்ஷன் 2 மட்டும் தான் இதுக்கு சரியான ஆன்சர். புரியுதா? சரி, வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரிப்பா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சமூக பிரச்சனைகள்ல இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், சட்ட அளவியல் சட்டம், இது உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. 10th புக்ல இருக்கு. சரியா? நம்ம 10th புக் படிச்சு என்ன பண்ணிடலாம்? 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க 10th புக்ல. சரியா? மிச்சம் 3 கொஸ்டின் அது 11th 12th கேட்டிருக்காங்க. அதே கொஸ்டின் 10th புக்ல இருக்கு. சரிங்களா? இது பாருங்க, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டுப்பா? 1986. சரியா? தேசிய நுகர்வோர் தினம் இருக்கு மார்ச் 15, உலக நுகர்வோர் தினம் டிசம்பர் 24. இது மறந்துடக்கூடாது. சரியா? சட்ட அளவியல் சட்டம் எந்த ஆண்டுப்பா? சட்ட அளவியல் சட்டம் 2009. அப்படின்னா 4-3 ஆப்ஷன் ஏ தான். இதுலயே நம்ம போட்டு விட்டுலாம். சரியா? மத்த நம்ம படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அத்தியாவசிய சட்டம் இது ரொம்ப முக்கியமான. சரி, 1955. நான் நம்முடைய மாணவர் சொல்லியிருப்பேன். சரியா? குடியுரிமை சட்டம் 1955 தான். தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 1955 தான். சரியா? இன்னும் நிறைய சட்டம் இருக்கு. சரியா? இது எல்லாமே அதுல அத்தியாவசிய சட்டம் 1955 தான் சொல்லியிருப்பேன். சரியா? அதெல்லாம் மறந்துடாதீங்க. அடுத்து பாருங்க, கள்ளச்சந்தை தடுப்பு சட்டம். சரி, இது எந்த ஆண்டு? 1980ஆம் ஆண்டு. ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு சரியான ஆன்சர். சரியா? அப்படின்னா 2 தெரிஞ்சாவே போதும்பா. இது எத்தனாவது புக்ல இருக்கு? நம்ம 10வது புக்ல தான் இருக்கு. சரியா? 10வது புக் 2வது பாடத்துல இருக்கு. சரியா? என்ன பண்ண போறீங்க? 10வது புக்ல சிலபஸ் இருக்கு, 2ஆம் பாடத்தை தலைகீழ உட்கார்ந்து படிக்க போறீங்க. சரியா? சரி, வாங்க 10வது புக்ல 3ஆம் பாடத்துல இருக்கு. அது 11th என்ன கொடுத்திருக்காங்க? லெசன் 10லயும் கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்து 12th எக்கனாமிக்ஸ்ல லெசன் வரும் நம்மளுக்கு. இது டைரக்டா இந்த கொஸ்டின் எதுல இருந்து கேட்டிருக்காங்கன்னா 10வது கொடுத்திருக்காங்க. ஆனா 11th இருக்கு, 12th இருக்கு. சரியா? சரி, பாத்துங்க.
சரி, அடுத்து பாருங்க 5ஆண்டு திட்டம். இது 5ஆண்டு திட்டங்கள் சிலபஸ் 2வது டாபிக் தான், உறுதியா கேட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு 12th புக்ல அந்த லைனை அப்படி அச்சுமரா கொடுத்துருக்காங்க. சரியா, நீ கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா திட்டக்குழு ஒன்று உருவாரு காரணமான இவங்க தான். சரியா, காந்தி திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க? 1944 கொண்டு வந்திருப்பாங்க. பாம்பே திட்டம் 1940 கொண்டு வந்திருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு திட்டம் எப்ப? 1938 கொண்டு வந்திருப்பாங்க. விஸ்வேஸ்வரய்யா எப்ப? 1934. சரியா, அப்படி வரிசைப்படி எதனா வரும்? ஆப்ஷன் பாம்பே தான் வரும். சரி, எங்கே இருக்கு? இது ரெண்டுமே கொண்டு சொல்லலாம். 4 3 2 1. சரியா, அப்ப என்ன பண்ண, நீங்க தெளிவா இயர் படிக்கணும். சரியா, தெளிவா படிக்கிற மட்டும் தான் முடியும். குரூப் 4ல அவங்கள மட்டும் தான் எக்ஸாம் கூப்பிடுறாங்க. சரியா, நீ அந்த அளவுக்கு சிலபஸ் அடிப்படையில் நம்ம தெளிவா படிச்சுக்கிட்டா போதுமானதான். சரியா, சரி, அடுத்து வாங்க, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு 5ஆண்டு திட்டம். இது என்ன இருக்கு? 11th புக்ல இருக்கு. 11th புக் லெசன் 8ல அப்படி அழகா கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு 5ஆண்டு திட்டத்தையும் குறிக்கோள் என்னன்னு சொல்லி கடைசி பாயிண்டா இருக்கு. அந்த பாயிண்ட பூரா தூக்கி அப்படியே வச்சிருக்காங்கப்பா. சரியா, வேற புதுசாலாம் அவங்க போன குரூப் 4ல உருவாக்கலாம் கிடையாது. ஸ்கூல் புக் இருக்கிறதா அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. சரியா, நல்லா பாத்துக்குங்க. அது முதல் 5ஆண்டு திட்டம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க? அகதிகள், உணவு பற்றாக்குறை, வேளாண்மை முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அப்பனா 1க்கு 3 எங்க இருக்குன்னு பார்க்கணும். சரியா, நம்மளுக்கு அழகா இருக்கு ஆப்ஷன். சரியா, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. சரியா, அப்ப நம்ம கண்ண முடிக்கணும் ஆப்ஷன் சி குறிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். சரியா, மத்தெல்லாம் செக் பண்ண. ஏன்னா நம்ம டைம் ரொம்ப முக்கியமான குரூப் 4 பொறுத்த அளவுக்கு. அதனால கன்ஃபார்மா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம இதுவா தான் இருக்கு, லைட்டா செக் பண்ணிட்டு அப்படி போயிட்டே இருக்கு. இன்னும் போய் அங்க போய் இதனோட இது பண்ணிட்டே இருக்க கூடாது. சரியா, சரி, அடுத்து பாருங்க 2வது 5ஆண்டு திட்டம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க? பொருளாதார நிலைத்தன்மை. சரியா, பொருளாதார நிலைத்தன்மை, தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. சரியா, அடுத்து பாருங்க 3வது 5ஆண்டு திட்டம் எதுக்குப்பா? நிலைத்தன்மை, அதாவது நிலையான வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. நிலையான வளர்ச்சி, சுதந்திரமான பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அது 4வது திட்டம் என்னது? சுய உருவாக்கம், அதாவது தன்னிச்சையா செயல்படுது. தற்சார்பு பொருளாதாரம் சொல்றோம் பாத்தீங்களா? தனக்கு தேவையான பொருட்கள் தானே தயாரிக்க உயிரியது தாவரங்கள் தான். அதே மாதிரி இந்தியாவுக்கு தேவையான பொருட்கள் நம்ம இந்தியாவை தயாரிச்சுக்கிறேன். சரியா, அதுதான் எதை சொல்லுவாங்க? 4வது 5ஆண்டு திட்டத்தில் முக்கிய குறிக்கோளாக இருக்கு. சரியா, ஒரு கொஸ்டின் இப்ப டிஎன்பிஎஸ்சி ரீசனை கேட்டாங்க. நம்ம 5ஆண்டு திட்டங்களே 2வது திட்டம், 3வது திட்டம், 4வது திட்டம், இந்த 3 திட்டமே தோல்வியடையும் திட்டம். சரியா, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப ரீசெண்டா ஒரு எக்ஸாம் கேட்ட கொஸ்டின் தான். அப்ப என்னப்பா வரும் இதுக்கு ஆன்சர் சி தான் வரும். குறிச்சு வச்சுக்கோங்க. சரியா, படிச்சுங்க. அடுத்து ரிசர்வ் வங்கி பாருங்க. ரிசர்வ் வங்கியை பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க? உறுதியை கேட்டிருக்காங்க, ஆணித்தரமா கேட்டிருக்காங்க. சரியா, நான் ரிசர்வ் வங்கியை பத்திலாம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்பேன், தயவு செய்து பாருங்க. ஒரு 10-20 நிமிஷம் வீடியோ வரும். 20 நிமிஷம் பார்த்தா உங்களுக்கு போதுமான கான்செப்ட் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அந்த வீடியோ. சரியா, வாய்ப்பு கிடைச்சா பாருங்க. இதுல பாருங்க, இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பணம் வளங்களை கட்டுப்படுத்திக்கிறது கொடுத்திருக்காங்க. சரியா, முழுக்க ரைட். நாட்டின் பணவீக்கம், பணவாட்டத்தை கட்டுப்படுத்த அமைப்பு இது ஆர்பிஐ தான்ப்பா. இன்னைக்கு இந்திய பொருளாதார வளர்ச்சியில நம்ம பாரத பிரதமர் மோடி அவர் பெருமையா சொல்றான். அதோட முக்கியமானவர் யாரு? ஆர்பிஐ கவர்னர் இந்த இடத்துல கொண்டாடப்படணும். சரியா, நம்முடைய ஆர்பிஐ கவர்னர் தான் இந்தியாவில் அதிக மக்கள்கிட்ட அதிக பணம் இருந்துடக்கூடாது, பணம் இல்லாம இருந்துடக்கூடாது. எல்லாம் ஒரு இந்தியன் காவல் நாய் சிஏஜி சொல்லும் பாத்தீங்களா? அதே மாதிரி நம்ம பணத்தோட அந்த பணவீக்கம் பணவாட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு காவலா இருக்கக்கூடிய நபர் யாரு? நம்மளுக்கு ஆர்பிஐ கவர்னர். சரியா, இது 100க்கு 100 உண்மைதான். ரைட்டு. சரியா, அடுத்து பாருங்க, அந்நிய செலவாணி பரிவர்த்தனை விகிதத்தை கட்டுப்படுத்தும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த விரும்புகிறது. கண்டிப்பா பணவீக்கம் மோசம் அடைஞ்சுன்னு வச்சுங்க, ஆர்பிஐ கவர்னர் மாத்துன்னு சொல்லி எதிர்க்கட்சி சொல்லுவாங்க. சரியா, இதெல்லாம் முக்கியம் பாதுகாக்கிற அமைப்பு எதுனா ஆர்பிஐ தான். சரியா, நல்லா பாத்துங்க. அவன் ரெண்டுமே ரேட்டு தான். இந்த அந்நிய செலவாணி என்ன கேட்பாங்க? சரி, வெளிநாட்டு பணங்கள் நம்ம இங்க இருக்கிற பணத்தை என்ன பண்ணுவாங்க? வெளிநாட்டுல கொண்டு போய் அப்படியே மாத்துவாங்க. சில வெளிநாட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களோட டாலரோட அமௌண்ட்டை உடனே இந்தியாவுக்கு வராது. சரியா, உடனே பண்ணுவாங்க ஆர்பிஐ கொடுத்து அடுத்து என்ன பண்ணுவாங்க? அடுத்து பேங்க் அப்படி ரொட்டேஷனா வந்துட்டே இருக்கு. இதுதான் அந்நிய செலவாணி சட்டம். அந்நிய செலவாணி சட்டம் 1999 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து பாதுகாப்பு சட்டம் 1974. இன்னைக்கு நம்ம செந்தில் பாலாஜி இருக்காருல, அது அரசு பண்ண காரணமான சட்டம் இது, அந்நிய செலவாணி பாதுகாப்பு சட்டம். பண மோசடி தடுப்பு சட்டம் 2002. இந்த ஆக்டிங் கீழே தான் இருப்பாரு, அவங்கள அரஸ்ட் பண்ணிருப்பாங்க. சரியா, அவனா பாத்தீங்கன்னா பாருங்க, ஆப்ஷன் டெல்லி தான். ஏ மற்றும் ஆர் சரி மற்றும் ஆர் என்ன சரியான விளக்கம். ஆப்ஷன் டெல்லி தான் இதுக்கு சரியான ஆன்சர். சரியா, சரி பாத்துங்க. இது எந்த பாடத்தில் இருக்கு? அதாவது 12th எக்கனாமிக்ஸ்ல இருக்கு, 11th எக்கனாமிக்ஸ் இருக்கு. ஸ்பெசிபிக் அந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னா, இந்த கொஸ்டின் 11th எக்கனாமிக்ஸ் 10ல கேட்டிருக்காங்க. சரியா, அந்த கொஸ்டின் எதுல கேட்டிருக்காங்கன்னா ஸ்பெசிபிக்கா இந்த பாடத்தில் கேட்டிருக்காங்க. ஆனா நீங்க படிக்கும்போது 12th பாடத்தை லைட்டா வாட்சுங்க. 9th புக்கு ஒரே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, ஆர்பிஐ பத்தி சட்டம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரியா, அது நீங்க லைட்டா படிச்சு வச்சுக்கோங்க.
சரி அப்படின்னா உங்களுக்கு புரியுதா, ஒரு புரியுது வந்திருக்கு. எதெல்லாம் படிக்கணும் இதெல்லாம் படிக்க கூடாதுன்னு சொல்றதா, மறுபடியும் சொல்றதா, ரெக்யூஸ்டா சொல்றேன் சரிங்களா. தயவுசெய்து நான் பண்றேன், சிலபஸ் எடுத்துங்க கையில, சிலபஸ்ல டாபிக் எங்கெங்க இருக்கு என்ன அதை மட்டும் நீங்க படிங்க. புக் 6வது 12வது எக்கனாமிக்ஸ் புக் ஃபுல்லாலாம் படிச்சாலாம் சில எக்ஸாமுக்கு வராது. சிலபஸ் அடிப்படையில் முக்கியமானதை மட்டும் நீங்க படிச்சாவே போதுமானதான் சரிங்களா. அதன்படி பாத்தீங்கன்னா அறிவியல் தொழில்நுட்பத்துல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதே திட்டக்குழு நிதி ஆயோக்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது சமூக பிரச்சனைகள் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா. 5ஆம் திட்ட மாதிரி 2 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்திய ரிசர்வ் வங்கி சரி, இந்திய ரிசர்வ் வங்கி வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா. அப்ப என்ன பண்ணிடலாம், கண்டிப்பாக 6க்கு 6 மதிப்பெண் வாங்குறீங்க. கண்டிப்பா என்னது ஜூன் 9ல கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிறோம் சரியா. ஜெயிச்சு கண்டிப்பா நம்ம என்னது அகாடமி வந்து மீட் பண்றீங்க சரியா. அதான் சரி, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் வர கால் எல்லாமே என்ன இருக்கு, சிலபஸ் அடிப்படை படிக்குவா, புக் அடிப்படை படிக்குவான்னு. இன்னும் இதுவே முடிவு பண்ணலன்னு வச்சுக்க, நம்ம என்னது இன்னும் வந்து எல்லை கோட்டுக்கு வரலாம் அர்த்தம் சரியா. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்கப்பா, போட்டி ரொம்ப கடுமையாக தான் இருக்கு. அதனால நான் தெளிவாக படிக்கணும் சரியா. தெளிவாக படிச்சு பண்ணிடலாம், கண்டிப்பாக வின் பண்ணிடலாம். சரி, வேற ஏதாவது வந்து வீடியோ பத்தியோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பத்தி வேற ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கீழே போட்டு விடுங்க. உங்களுக்கு வந்து இதுல பிடிஎஃப் வந்து கீழே லிங்க்ல இருக்கு சரியா. உடனே டவுன்லோட் பண்ணிட்டு அது வீடியோ பார்க்காம இருந்திருக்கல, உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும், புரிதல் கிடைக்கும் சரியா. வீடியோ பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அது ரிலேட்டடா படிங்க சரிங்களா. அவங்க வெற்றிக்கு என்றைக்குமே நம்ம கணினி உறுதுணையா இருக்கும். வேற ஏதாவதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் டைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.